ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை யாரோ ஒருவன் என் உயிரானான், பார்ட் 9. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று காலை பொழுதிலேயே ஆரவின் வீடு முழுவதும் பரபரப்பாக இருந்தது. அனைவரும் அவசர அவசரமாக கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அன்று விக்ரம் மீராவின் திருமணம். சிம்பிளாக கோவிலில் வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள். விக்ரம், ஆரவ், இசை, கல்பனா நால்வரும் கிளம்பி கோவிலுக்கு செல்ல அங்கே ஏற்கனவே வந்து காத்து கொண்டிருந்தனர் மீரா மற்றும் அவளின் தாய் தந்தை இருவரும். அவர்களுடன் அந்த ஊர்க்காரர்கள் சிலரும் இருந்தார்கள். அவர்களை மீராவின் அப்பா அம்மா தான் அழைத்திருந்தார்கள். அதன் பின் சில சம்பிரதாயங்கள் முடிந்த பின் விக்ரமிடம் ஐயர் தாலி எடுத்து கொடுக்க அதை மீராவின் கழுத்தில் கட்டிய விக்ரம் அவளை தன் மனைவியாக்கி கொண்டான். இங்கு வந்திருந்த அனைவருக்கும் உணவு அரேஞ்ச் செய்திருந்தான் ஆரவ். வந்த அனைவரும் சாப்பிட்டு விட்டு விக்ரம் மற்றும் மீராவை ஆசிர்வாதம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். பின் விக்ரம் மீராவுடன் வீட்டிற்கு வந்தனர் அனைவரும். வீட்டிற்கு வந்தவர்களை ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றார் கல்பனா. அப்பொழுது ஆரவிற்கு கிருஷ்ணாவிடமிருந்து கால் வர அதை அட்டன் செய்து பேசிய ஆரவ், நீங்கள் கேண்டீனில் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் என்று சொன்னவன் இசை மற்றும் அவன் அன்னையிடம் சொல்லிவிட்டு கிளம்ப போக அவனை தடுத்த விக்ரமோ, இரு ஆரவ், நானும் உன் கூட வரேன் என்று சொல்ல அவனை மறைத்த ஆரவோ, லூசை, இப்போதானே உனக்கு கல்யாணம் ஆச்சு, நீ இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன் என்று சொல்ல, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை என்று சொன்னவன் மீராவிடம் சொல்லிவிட்டு ஆரவுடன் கிளம்பி சென்றான். ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் நேராக வந்தது என்னவோ ஆரவ் காலேஜில் நடத்தி கொண்டிருந்த கேண்டீனில் இருந்த ஆரவின் சீக்ரெட் ரூமிற்கு தான். அங்கே இவர்களுக்காக ஏற்கனவே வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணா மற்றும் நந்தினி இருவரும். ஆரவ் மற்றும் விக்ரமை பார்த்த கிருஷ்ணா, ஆரவ், நீ சொன்ன மாதிரி நாங்கள் அந்த ஸ்டாஃப் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். நீ சொன்னது கரெக்டு தான். அவங்களோட ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அப்புறம் சிசிடிவி ஆஃப் ஆகிறதா சொன்ன அந்த 3 நாளுமே இவங்க 4 பேரும் காலேஜ்குள்ளே தான் இருக்காங்க. பிரின்சிபல் கூட கிளம்பி போயிடுறாரு, ஆனால் இவங்க 4 பேரும் போகிறது கிடையாது என்று சொல்ல அவனை தொடர்ந்த நந்தினியும், அப்புறம் எங்களுக்கு செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பையனோட மொபைல் கிடச்சதுன்னா அதில் அடிக்கடி அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, ஆனால் அந்த நம்பர் யாரோடதுன்னு தெரியலை. அந்த ஃபோனில் இருந்து எங்களால் பெருசாக எந்த டீட்டெயில்ஸும் கண்டுபிடிக்க முடியல. எல்லா மெசேஜஸ், கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலீட் ஆகிருக்கு. அந்த அன்னோன் நம்பர்லேருந்து வந்த கால் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இந்த பையன் அந்த அன்னோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான் என்று சொன்ன நந்தினியும் தன் கையில் இருந்த அந்த பையனின் மொபைலை ஓப்பன் செய்து அந்த மெசேஜை காண்பித்தாள். அந்த மெசேஜில், இதுக்கப்புறம் எங்களை இந்த வேலையை பண்ண சொல்லாதீங்க, நாங்கள் இங்கே படிக்க தான் வந்திருக்கோம், இனி இந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டோம் என்று அந்த மெசேஜில் இருக்க அதை ஆரவிடம் காண்பித்த நந்தினியும், இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலனா என்று சொல்ல அவர்கள் இருவரையும் தான் அமைதியாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஆரவ். பிறகு அவர்கள் இருவரையும் பார்த்து ஒரு பெருமூச்சை விட்ட ஆரவ் பேச தொடங்கினான். நீங்க சொல்றது கரெக்டு தான். ஏன் அந்த 3 நாளும் நான் சொன்ன அந்த 4 ஸ்டாஃபும் வீட்டுக்கு போகலைன்னா, அன்னைக்கு தான் காலேஜ்குள்ளே ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதனால தான் அந்த டைமில் மட்டும் சிசிடிவி ஆஃப் ஆகியிருக்கு. சரியா 11:30 to 12:30 இந்த டைமில் தான் காலேஜ்குள்ளே ட்ரக்ஸ் வருது என்று ஆரவ் சொல்ல அவனை இடைமறித்த விக்ரமோ, ஆனால் நம்ம தான் காலேஜ் ஃபுல்லாக கேமரா வச்சுருக்கோம் மேடா, மைக்ஸும் வச்சுருக்கோம், ஆனால் காலேஜ்குள்ளே எந்த ட்ரக்ஸும் இருக்க மாதிரி தெரியலையே என்று விக்ரம் கேட்க அதே கேள்விதான் நந்தினி மற்றும் கிருஷ்ணாவிற்கும் இருந்தது. மூவரும் ஆரவையே பார்த்து கொண்டிருக்க விக்ரமை பார்த்த ஆரவோ, உண்மைதான், காலேஜ்குள்ளே அவங்க ட்ரக்ஸை வைக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நம்ம வச்ச கேமராஸில் அது தெரியும் என்று கேட்க
புரியாமல் அவனை பார்த்தார்கள் மூவரும். காலேஜ்குள்ள ட்ரக்ஸை வைக்கலன்னா அப்புறம் ஏன் காலேஜ்குள்ள ட்ரக்ஸை எடுத்துட்டு வரணும் என்று கிருஷ்ணா கேட்க, அவனை ஒரு நொடி பார்த்த ஆரவோ சொல்றேன் என்று சொன்னவன் அங்கிருந்த அவனின் சிஸ்டமை ஓபன் செய்து ஒரு பழைய மேப்பை காட்டினான். மூவரும் அதை குழப்பமாக பார்க்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு. ஆனா அது மூடிட்டாங்க. இப்போ அந்த ஃபேக்டரி யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஆனா அந்த ஃபேக்டரிக்கு கீழே ஒரு பெரிய பேஸ்மெண்ட் இருக்கு. அந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்காக ஒரு டனல் மாதிரி வழி இருக்கு. அந்த டனல் நம்ம காலேஜோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம காலேஜுக்கு ட்ரக்ஸ் வர அந்த 3 நாளுமே அந்த டனல் வழியா அந்த ஃபேக்டரியோட அண்டர் கிரவுண்ட் பேஸ்க்கு கொண்டு போறாங்க. அதனால தான் காலேஜில் எந்த ஒரு ட்ரக்ஸுமே இல்லை. இன்னைக்கு நைட்டும் நம்ம காலேஜ்குள்ள ட்ரக்ஸ் வரும் என்று சொன்னவன் பின் அவர்கள் மூவரையும் ஒரு நொடி பார்த்து விட்டு, இன்னைக்கு நைட்டு நான் அங்கே போகிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்ன வச்சிருக்காங்கன்றத நான் பார்த்துட்டு வரேன் என்று சொல்ல, அவனை பார்த்த விக்ரமோ நானும் கூட வரேன்டா என்று சொன்னான். அவனுக்கு சரியென்று தலையசைத்த ஆரவோ கிருஷ்ணா மற்றும் நந்தினியிடம் சொல்லிவிட்டு அவனின் வீட்டுக்கு சென்றாள். வீட்டிற்கு வந்த இருவரும் அவர்களின் அன்னையின் அறைக்கு தான் சென்றார்கள். அங்கு சென்று கல்பனாவை பார்த்த ஆரவோ இன்றிரவு தான் அந்த ஃபேக்டரிக்கு சொல்ல போவதாக சொன்னவன் கூட விக்ரமும் வருவதாக சொல்லிவிட்டு, பின் நாங்கள் இன்று இரவு வீட்டில் இல்லாதது இசையின் சித்தி குடும்பத்திற்கும் இசை மற்றும் மீராவிற்கும் கூட தெரியக்கூடாது என்று சொன்னவன் தன் பாக்கெட்டில் இருந்த ஸ்லீப்பிங் பில்ஸை எடுத்து கல்பனாவிடம் கொடுத்தவன் இதை அவர்களின் உணவில் கலந்து கொடுக்குமாறு சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்து விட்டார் கல்பனா. அதே அதிர்ச்சியுடன் ஆரவ் மற்றும் விக்ரமை பார்த்தவர், அவங்க 3 பேருக்கும் கொடுத்தா சரிடா, இசைக்கும் மீராக்கும் ஏன் கொடுக்கணும் என்று கேட்க, அப்புறம் நாங்க எங்க போறோம்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? ஒருவேளை அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி நீங்க சமாளிச்சுக்கிறீங்கன்னா இதை கொடுக்க வேணாம் என்று ஆரவ் சொல்ல, கல்பனாவை பார்த்த விக்ரமோ, இசையை கூட நீங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாமா, மீரா வாயை திறந்தா மூடவே மாட்டான், அப்புறம் உங்க இஷ்டம் என்று சொல்ல, விக்ரமையும் அந்த டேப்லெட்ஸையும் மாறி மாறி பார்த்த கல்பனாவும் நான் இதை போட்டே கொடுத்துடுறேன் அவங்களுக்கு என்று சொன்னார். அவரை பார்த்து லேசாக சிரித்து விட்டு ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் வெளியில் சென்று விட்டார்கள். அன்று இரவு அனைவரும் தூங்கிய பின் விக்ரமுடன் தன் காலேஜிற்கு சென்றான் ஆரவ். அப்பொழுது அங்கே சில வண்டிகள் வருவது போல் தெரிய விக்ரமை பார்த்த ஆரவோ, நீ இங்கேருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து எனக்கு சொல்லு விக்ரம், நான் அந்த பழைய ஃபேக்ட்ரிக்கு போகிறேன். எப்படியும் இவங்க போகிற டனல் வழியாக போனால் மாட்டிக்குவோம். அதனால் அந்த ஃபேக்ட்ரி வழியாக தான் போக முடியும். ஸோ நீங்கள் இருந்து பார்த்துக்கோ, கேர்ஃபுல் என்று சொன்ன ஆரவ் வேகமாக அந்த ஃபேக்ட்ரி நோக்கி சென்று விட்டான். யார் கண்ணிற்கும் தெரியாமல் ஒரு இடத்தில் மறைந்து நின்ற விக்ரமோ அங்கு நடப்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு 2 பெரிய வண்டிகள் வந்து நின்றது. அதிலிருந்து பெட்டி பெட்டியாக நிறைய ட்ரக்ஸை இறக்கி உள்ளே எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் தன் காதில் இருந்த ப்ளூடூத் வழியாக ஆரவிற்கு சொல்லி கொண்டிருந்தான் விக்ரம். இங்கு ஆரவோ அந்த அண்டர் கிரவுண்டிற்கு போகும் வழியை தேடிக்கொண்டிருந்தான். அந்த ஃபேக்டரியின் வெளியில் கூட ஒரு சில செக்யூரிட்டி இருக்கத்தான் செய்தார்கள். அதையெல்லாம் கடந்து உள்ளே வந்தவன் எப்படியோ அந்த பேஸ்மெண்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடித்து யாருக்கும் தெரியாமல் அதனுள்ளே நுழைந்திருந்தான். பின் விக்ரமிடம், எப்படியாச்சும் அந்த ட்ரக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பாக்ஸாவது எடுக்க முடியுமான்னு பாரு, அது எந்த மாதிரி ட்ரக்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சாகணும், அங்க கண்ணில் படாம உன்னால எடுக்க முடியுமான்னு பாரு விக்ரம் என்று சொல்ல, சரி என்று சொன்ன விக்ரம் அதற்கான வேலையை பார்க்க தொடங்கினான். இங்கு உள்ளே வந்த ஆரவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அங்கே ஆயிரக்கணக்கான ட்ரக் பாக்ஸ்கள் இருந்தது. ஆயுதம் ஏந்திய கும்பல் அங்கு காவல் காத்து கொண்டிருந்தனர். அங்கே பல சட்டவிரோதமான ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் தன் மொபைலில் வீடியோ எடுத்து கொண்டிருந்தான் ஆரவ். இங்கு விக்ரம் அங்கிருந்த
ஒரு பெட்டியை யாருக்கும் தெரியாமல் எடுத்தவன் மெதுவாக எடுத்துக்கொண்டு வந்து சற்று தொலைவில் நிறுத்தியிருந்த அவர்களின் வண்டியில் வைத்தான். பின் தன் காதில் இருந்த ப்ளூடூத் வழியாக அதை ஆரவிற்கு சொல்ல, அதை கேட்ட ஆரவ் இதற்கு மேல் இங்கிருந்தால் சரி வராது என்று நினைத்தவன் அந்த ஃபேக்டரியிலிருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்தவன் விக்ரம் இருக்கும் காரில் சென்று அமர்ந்து கொண்டான். பின் இவன் வந்தவுடன் கார் அங்கிருந்து கிளம்பியது. அவனை பார்த்த விக்ரமோ, என்னாச்சு ஆரவ், அந்த ஃபேக்டரிக்குள்ள போக முடிஞ்சதா என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்த ஆரவோ தான் எடுத்து வந்த வீடியோவை விக்ரமிடம் காட்டினான். என்னடா இது என்று விக்ரம் கோபமாக கேட்க, சரி அந்த பாக்ஸ் எங்க என்று கேட்டான் ஆரவ். அவன் பின்னால் கை காட்ட அந்த பாக்ஸை எடுத்து ஓபன் செய்து பார்த்தான் ஆரவ். அந்த பாக்ஸில் சிறிது சிறிதாக பல பாக்கெட்கள் இருந்தது. அந்த பாக்கெட்டில் சின்னதாக ஒரு கோட் போல் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. தன் மொபைலை எடுத்தவன் அந்த ஸ்டிக்கரை ஸ்கேன் செய்து பார்க்க அதில் வந்த செய்தியை பார்த்தவன் ஒரு நொடி அதிர்ந்து விட்டான். ஆரவின் முகத்தில் தோன்றிய அந்த அதிர்ச்சியை பார்த்த விக்ரம், என்னாச்சுடா என்று கேட்க தன் மொபைலை திருப்பி அவனிடம் காட்டினான் ஆரவ். அதை பார்த்து அதிர்ந்த விக்ரம் ஆரவை பார்த்து, அப்படின்னா நம்ம கையில் இருக்க இந்த பாக்ஸ் வெறும் பேஸ் மட்டும் தானா? இதை வச்சு பல விதமான ட்ரக்ஸ் அவங்க உருவாக்குறாங்களா என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்த ஆரவ். பிறகு விக்ரமை பார்த்து, இதை ராவா யாராவது எடுத்துக்கிட்டா அவங்க உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரக் இது. இதுல இருந்து தான் நிறைய ட்ரக்ஸை அவங்க தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள பல பேக்கெட்ஸ் இருக்கு. அப்போ எவ்வளோ ட்ரக்ஸை அவங்க இங்கே கொண்டு வந்திருப்பாங்க என்று கேட்க விக்ரமின் மனதிலும் அதே கேள்விதான் இருந்தது. பிறவரும் வீட்டிற்கு வந்தவர்கள் ஆரவின் ஸ்டடி ரூமிற்கு சென்று சிறிது நேரம் பேசிவிட்டு அவரவர் அறைக்கு சென்று விட்டார்கள். இவர்கள் இருவரும் வீட்டிற்கு வந்ததை பார்த்த பிறகுதான் கல்பனாவிற்கு நிம்மதியாக இருந்தது. இங்கு அந்த ட்ரக்ஸை சரிபார்த்து கொண்டிருந்த ஒருவனோ ஒரு பாக்ஸ் மிஸ் ஆவதை அறிந்து பதற்றத்துடன் சென்று அங்கே நின்றிருந்தவர்களிடம் சொல்ல, அதில் மேலும் பதறியவர்கள் உடனே அந்த காலேஜ் பிரின்சிபலுக்கு அழைத்தார்கள். தூங்கிக் கொண்டிருந்த பிரின்சிபல் ஃபோன் அடிக்கவும் அட்டன் செய்து காதில் வைத்தவருக்கு எதிர்ப்புறத்திலிருந்து சொன்ன செய்தியில் ஒரு நொடி உயிரே உறைந்தது போல் இருந்தது. அதில் பதறி அடித்து காலேஜிற்கு வந்தவர், என்னாச்சு, எப்படி நடந்துச்சு, எங்க பாக்ஸ் மிஸ் ஆச்சு என்று கத்திக்கொண்டிருக்க அவர்களோ தெரியவில்லை என்றே பதில் சொன்னார்கள். அப்பொழுது மீண்டும் பிரின்சிபலின் மொபைல் அடித்தது. அந்த மொபைலில் தெரிந்த என்னை பார்த்த பிரின்சிபலின் கைகளோ நடுக்கம் கொண்டது. அதே நடுக்கத்துடனே அந்த காலை அட்டன் செய்தவர் காதில் வைக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே எல்லாரும், எப்படி என்னோட பாக்ஸ் காணாம போச்சு? நிச்சயம் வெளியில காணாம போயிருக்க வாய்ப்பில்லை. உங்க காலேஜ்குள்ளதான் ஏதோ நடந்திருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அந்த ஒரு பாக்ஸோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? அது மட்டும் கிடைக்கல உயிரோடவே விட மாட்டேன். நான் பத்தி உனக்கு தெரியும்ல என்று அவன் கர்ஜனையாக கேட்க இங்கு அந்த பிரின்சிபலிற்கோ உடல் நடுக்கம் கொண்டது. அதில் பயத்துடனே, ஷாடோ, எனக்கு எப்படி பாக்ஸு காணாமல் போச்சுன்னு தெரியல. நான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் கோவப்படாதீங்க என்று அவர் நடுங்கி கொண்டே திக்கி திணறி சொல்ல, அதில் மேலும் ஆத்திரமானவனோ, உனக்கு நாளை காலையில் 10 மணி வரைக்கும் டைம். அதுக்குள்ள என் ட்ரக்ஸ் பாக்ஸை எடுத்தவன் எவன் எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் கிட்ட இருக்கிற அந்த பாக்ஸ் எனக்கு வேணும் என்று சொன்னவன் போனை வைத்து விட்டான். போனை வைத்தவுடன் அவன் அருகில் இருந்த அவன் ஆள் ஒருவனை அழைக்க அவன் முன் வந்து நின்றான். அவனை பார்த்தவனோ, எவ்வளோ தைரியம் இருந்தா என் ட்ரக் பாக்ஸ் மேலே கை வச்சிருப்பாங்க. நிச்சயம் அவங்க இந்த ஊரை சேர்ந்த யாராவது தான் இருக்க முடியும். என் பாக்ஸில் கை வச்சா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியணும் என்று சொன்னவன் எதையோ செய்ய கட்டளையிட, ஓகே ஷாடோ, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவனோ அங்கிருந்து சென்று விட்டான்.
அவன் சென்ற பின்னும் கூட அப்படியே அமர்ந்திருந்த ஷாடோவின் மனதிலோ, என் பொருளை தொட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ யாரா வேணா இருக்கலாம், ஆனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இது வரைக்கும் நான் பல நாடுகளில் ட்ரக் டீலிங் பண்ணியிருக்கேன், ஆனால் என் ட்ரக்ஸை தொடுற அளவுக்கு எவனுக்குமே தைரியம் இருந்தது கிடையாது, முதல் முறையாக நீ தொட்டிருக்க, இதுக்கான பலன் எப்படி இருக்கும்ன்றத உன்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது என்று தன் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு வன்மத்துடன் அமர்ந்திருந்தான். இங்கு அந்த பிரின்சிபலுக்கோ பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. அவருக்கு நன்றாகவே தெரியும், காலையில்குள் அவர் இதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடித்து சொல்லவில்லை என்றால் நிச்சயம் ஷாடோ தன்னை கொன்று விடுவான் என்று. அதில்தான் விழி பிதுங்கி பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தவர் பிறகு தன்னை சமாளித்து விட்டு அங்கு என்ன நடந்தது, யாராவது புதிதாக வந்திருக்கிறார்களா என்று அனைவரிடமும் விசாரித்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிய இசை மற்றும் மீராவிற்கு அன்று ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருந்ததால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாகவே காலேஜிற்கு கிளம்பி சென்று விட்டார்கள். இங்கு ஆரவின் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் கிருஷ்ணா மற்றும் நந்தினி இருவரும். அவர்களை அழைத்து கொண்டு தன் ஸ்டடி ரூமிற்கு சென்ற ஆரவ் நேற்று அவன் கொண்டு வந்த அந்த ட்ரக்ஸை காட்ட, அதை பார்த்தும் அதை பற்றி ஆரவ் சொன்னவற்றையும் கேட்டவர்கள் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனார்கள். பிறகு குழப்பமாக ஆரவை பார்த்த கிருஷ்ணா, ஆனா ஏன் ஆரவ், எதுக்காக இவ்வளோ ட்ரக்ஸை, அதுவும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு ட்ரக்ஸை எதுக்காக இப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே கொண்டு வரணும் என்று கேட்க, ஏன்னா இந்த வில்லேஜ் வழியாக ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே வரப்போகுது, அந்த ஹைவே வந்ததுக்கப்புறம் அந்த ஹைவே மூலமாக இந்த நாட்டில் பல இடங்களுக்கு அந்த ட்ரக்கை ரொம்ப ஈஸியாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதனால தான் அவன் இந்த வில்லேஜை சூஸ் பண்ணியிருக்கான் என்று ஆரவ் சொல்ல, அவனை தொடர்ந்த விக்ரமோ, அது மட்டும் இல்லை, இது ஒரு நார்மல் வில்லேஜ், அதனால இங்கே போலீஸ் கண்ட்ரோல் பெருசாக இருக்காது, தென் இங்கே ஒரு ஃபேமஸான ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, அதோட அந்த பழைய ஃபேக்ட்ரி, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா நிச்சயம் இந்த ஊர் அவங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஹப்பாக இருக்கும், அதனால தான் இந்த வில்லேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க என்று விக்ரம் சொல்ல, பிறகு நந்தினியை பார்த்த ஆரவோ, அப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மெசேஜ், அது எதனாலனா இவங்க ஸ்டூடெண்ட்ஸை கொரியர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, செய்ய மாட்டேன்னு சொன்னவங்களை காலேஜை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டியும், சிலருக்கு ட்ரக்ஸ் கொடுத்தும் அவங்கள அடிமையாக்கி அவங்கள கொரியர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. படிக்கவும் முடியாமல் இவங்களோட டார்ச்சரை சகிச்சுக்கவும் முடியாமல் தான் ஒரு சிலர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க என்று ஆரவ் சொல்ல சொல்ல கிருஷ்ணா மற்றும் நந்தினி இருவருக்கும் கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. அதே கோபத்துடன் ஆரவை பார்த்த நந்தினியோ, இதுக்கெல்லாம் யார்னா காரணம், யார் அவன், இப்படி பல ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை எதுக்காக விளையாடணும் என்று அவள் ஆக்ரோஷமாக கேட்க, அவளை பார்த்து லேசாக சிரித்தவனோ, அவன் பேரு ஜார்ஜ், அவன் ஒரு சாதாரண ட்ரக் டீலர் எல்லாம் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்த ட்ரக் நெட்வொர்க்குக்கே அவன் தான் தலைவன், அவனை எல்லாரும் ஷாடோன்னு தான் சீக்ரெட்டாக கூப்பிடுவாங்க, இது வரைக்கும் அவன் எந்த போலீஸ்கிட்டையும் மாட்டினது கிடையாது, இன்னும் ஏன் அவன் இன்வால்வ் ஆன எந்த விஷயத்துலேயும் அவன் பேரை கூட இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது என்று ஆரவ் சொல்ல, அவனை பார்த்த விக்ரமோ, அப்படி இருந்தவன் இப்போ மாட்டுறதுக்கான ஒரே காரணம் அவன் பண்ண சின்ன தப்பு, நம்ம காலேஜுக்குள்ளே அவன் ட்ரக்ஸை கொண்டு வந்தது தான் என்று சொல்ல, அவனை அதிர்ச்சியுடன் பார்த்த கிருஷ்ணா மற்றும் நந்தினி இருவரும், என்ன நம்ம காலேஜா என்று கேட்க, அதில் ஒரு நொடி திடுக்கிட்ட விக்ரம், ஆமாம் நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறோம்ல, அப்போ நம்ம காலேஜ் தானே, ஐ மீன் நான் இல்லை, நீங்கள் 3 பேரும் ஒர்க் பண்ணுறீங்கல்ல என்று சொல்ல, அதற்கு இருவரும் சரி என்று தலையசைத்தார்கள். பிறகு அவர்களின் வேலையை பார்க்க சென்று விட்டார்கள். இங்கு பிரின்சிபலுக்கோ மணி 10 நெருங்கி கொண்டிருக்க
உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. அதில் நடுக்கத்துடனே அவர் அமர்ந்திருக்க சரியாக 10 மணிக்கு அவரின் மொபைல் அடித்தது. அதில் தெரிந்த ஷாடோ என்ற பெயரை பார்த்தவருக்கோ ஒரு நொடி உலகமே தன் சுழற்சியை நிறுத்துவது போல் மாயை தோன்றியது. பின் அந்த காலை அட்டன் செய்து காதில் வைத்தவர் ஷாடோ என்று சொல்ல, எதிர்முனையில் இருந்தவனோ கண்டுபிடிச்சிட்டியா என்று கேட்டான். அதில் இவர் பயத்தில் அமைதியாக இருக்க, அங்கே அவனோ சீற்றத்துடன் உன்னதான் கேட்குறான், கண்டுபிடிச்சியா, யார் என் ட்ரக்ஸை எடுத்தது என்று கேட்க, கண்டுபிடிக்க முடியல ஷாடோ, ஆனால் எனக்கு ஒருத்த மேலே தான் சந்தேகமாக இருக்கு என்று சொல்ல, அவன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னதில் கடுப்பானவனோ அவன் யார் மேலேயோ சந்தேகமாக இருப்பது என்று கூறியதில் யாரு என்று கேட்க, ஆரிஃப், எங்கள் காலேஜில் புதுசாக கேன்டீன் நடத்த வந்திருக்கான். அவன் வந்து ஒரு 3 மாதம் இருக்கும். ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு அவன் தம்பின்னு ஒருத்தன் வந்திருந்தான். அவன் சென்னை கமிஷனர். சென்னையில் இருந்த ஒருத்தன் எதுக்காக இப்படி ஒரு வில்லேஜ்க்கு வந்து கேன்டீன் நடத்தணும்? ஒருவேளை நம்மளை பற்றி தெரிஞ்சு இதை பற்றி விசாரிக்க தான் வந்திருப்பானோ? எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்கு ஷாடோ என்று அந்த பிரின்சிபல் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஷாடோவிற்கும் கூட ஆரவ் தான் இதை செய்திருப்பானோ என்று தோன்றியது. ஏனென்றால் அவனுக்கு நன்றாகவே தெரியும், இந்த ஊரில் இருக்கும் எவருக்கும் அவன் விஷயத்தில் தலையிடும் அளவிற்கு தைரியம் கிடையாது என்று. அது மட்டும் இல்லாமல் அவன் கமிஷனர் விக்ரமை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு உதவுவதற்காக ஆரவ் இங்கு வந்திருப்பானோ என்று நினைத்தவன் ஏதோ பேச வர, அப்பொழுது அங்கு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அதில் பிரின்சிபல் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்க்க, அவரின் எதிரில் நின்றிருந்தாள் தேன்மொழி. அவளை பார்த்து பதற்றமான பிரின்சிபலோ, இங்க என்ன பண்ற என்று கோபமாக கேட்க, சார், நான் இந்த பக்கம் போகும்போது உங்கள் ரூம் கதவு திறந்திருந்ததுனால நீங்கள் பேசினதெல்லாம் எனக்கு கேட்டேன். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆரவை சந்தேகப்படுறீங்கன்னு புரிஞ்சுது. நீங்கள் சந்தேகப்படுறது உண்மையாக கூட இருக்கலாம். அந்த ஆரவ் கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஆனால் நீங்கள் அவன்கிட்ட இருந்து ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் எவ்வளோ அவன்கிட்ட கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டான். அவனை நீங்கள் சொல்ல வைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவனோட வீக்னஸ். அது அவன் ஒய்ஃப் குழலிசை. நீங்கள் அவளை தூக்கி அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற பயத்திலேயே அவன் உங்ககிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுவான் என்று தேன்மொழி சொல்லி கொண்டிருக்க, அதை கேட்ட பிரின்சிபலுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் ஷாடோவிற்கோ அவளின் யோசனை சரி என்று தோன்றியது. அவளின் அந்த வார்த்தைகளில் இருந்த ஒரு சில அழுத்தங்களிலேயே ஷாடோ புரிந்து கொண்டான் அவள் அந்த பெண்ணின் மேல் எவ்வளவு வன்மத்துடன் இருக்கிறாள் என்று. அதில் பிரின்சிபலிடம், இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கு என்று கேட்க, அவரோ காலேஜில் தான் எக்ஸாம் எழுதிட்டுருப்பா என்று சொன்னார். சரி என்று சொன்ன ஷாடோவோ, இனிமேலாவது எனக்கு ஃபோன் பண்ணும் போது கதவை மூடிட்டு பண்ணு என்று சொன்னவன் காலை கட் செய்து விட்டான். அவன் கட் செய்தவுடன் தேன்மொழியை நிமிர்ந்து பார்த்தவர், நீ கிளம்பலாம் என்று சொல்ல, அவளோ தன் வந்த வேலை நன்றாக முடிந்துவிட்ட சந்தோஷத்தில் நிம்மதியாக அங்கிருந்து சென்றாள். இனி குழலின் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று. வெளியில் வந்த தேன்மொழியோ தன் மனதிற்குள்ளே, குழல், என்ன என் அப்பாவெல்லாம் அசிங்கப்படுத்தி வேலையா வாங்குற, இதோட உன் சாப்டர் முடிஞ்சுதுடி என்று வன்மமாக நினைத்தவள் அங்கிருந்து சென்று விட்டாள். இங்கு ஆரவ் கேன்டீனில் இருக்க, அப்பொழுது அவனுக்கு விக்ரமிடமிருந்து கால் வந்தது. அதை அட்டன் செய்து காதில் வைத்தவன் விக்ரம் சொன்ன விஷயத்தில் ஒரு நொடி அதிர்ந்து விட்டான். ஹலோ டே ஆரவ், ஊரில் இருக்க ஒரு சில வீடெல்லாம் திடீர்னு தீப்பத்தி எரியுதுடா என்று சொல்ல, வாட் என அதிர்ந்த ஆரவோ, என்னடா சொல்ற, எப்படி என்று கேட்க,
தெரியலடா, நைட்டோட நைட்டா ஏதோ கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க போல. இப்போ சன்லைட் பட்ட உடனே எல்லாம் ஃபயர் ஆகுது என்று சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆரவிற்கு புரிந்து விட்டது இது ஷேடோவின் வேலை என்று. அவனின் அந்த ட்ரக் பாக்ஸை எடுத்ததற்காக அவன் இந்த ஊர் மக்களை பழிவாங்குகிறான் என்பதை அறிந்து கொண்டவனுக்கோ கட்டுக்கடங்காமல் ஆத்திரம் வந்தது. அதே ஆத்திரத்தோடு விக்ரமிடம், நம்ம ஃபோர்ஸ் மொத்தத்தையும் வர சொல்லு, ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுங்க, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது என்று சொல்ல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, நீ டென்ஷன் ஆகாத என்று சொன்ன விக்ரம் அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனின் ஆட்களுக்கு கட்டளையிட்டு கொண்டிருந்தான். விக்ரம் இருக்கும் இடத்திற்கு உடனே கிளம்பினான் ஆரவ். வேகமாக அங்கே வந்தவன் அங்கே எரிந்து கொண்டிருக்கும் வீடுகளை பார்த்தவனுக்கோ கட்டுக்கடங்காமல் ஆத்திரம் வந்தது. அங்கே அந்த ஊர் மக்கள் நின்று அனைவரும் கதறிக்கொண்டிருக்க, அதில் மீராவின் அப்பா அம்மா, இசையின் சித்தி சித்தப்பா கூட இருந்தார்கள். கல்பனாவும் அங்கேதான் இருந்தார். அங்கிருந்த ஒரு சில வீடுகளை தவிர மற்ற வீடுகள் அனைத்தும் குடிசை வீடுகள் என்பதால் மிகவும் எளிதாக பற்றி எரிந்து விட்டது. அதில் அத்தனை பேரும் தவிப்புடன் நின்றிருக்க, அவர்களை எல்லாம் பார்த்த ஆரவோ சத்தமாக பேச ஆரம்பித்தான். இங்க பாருங்க, யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் புதுசா ஒரு வீடு நான் கட்டித்தரேன். இதனால கவலைப்பட்டு யாரும் அழுதுட்டு இருக்காம தேவையான நல்லா இருக்க திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னும் 1 வீக்குள்ள உங்களுக்கு வீடு ரெடியாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் டெம்பரவரியாக தங்கறதுக்கு நான் உங்களுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி தரேன் என்று சொன்னவனை தான் புரியாமல் குழப்பத்துடனும் வியப்புடனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு வீடு கட்டுவதற்கே பல வருடங்கள் உழைக்க வேண்டும். அப்படி இருக்க எப்படி இவன் ஒரு ஊருக்கே ஒரே வாரத்தில் வீடு கட்டி தருகிறேன் என்று சொல்கிறான் என்று நினைத்தவர்களுக்கு இவன் என்ன பைத்தியமா என்பது போல்தான் தோன்றியது. ஏன், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அங்கிருந்த போலீஸ்களுக்கும் கூட அப்படித்தான் தோன்றியது. அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆரவின் அருகில் வந்து, சார், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? அவங்களுக்கு எதுக்கு ஃபேக் ஹோப் கொடுக்குறீங்க என்று கேட்க, அவரை தன் அக்னி கக்கும் விழிகளால் முறைத்து பார்த்தான் ஆரவ். அதில் அந்த இன்ஸ்பெக்டர் கூட ஒரு நொடி பயந்துதான் விட்டார். பின் தன் பர்ஸில் இருந்த ஒரு கார்டை எடுத்து அவரிடம் கொடுத்தவன் திரும்பி, நான் சொல்றத கேளுங்க, நிச்சயம் உங்க எல்லாருக்கும் ஒரு வாரத்துல வீடு ரெடியா இருக்கும் என்று சொல்ல, அந்த கார்டை வாங்கி பார்த்த அந்த இன்ஸ்பெக்டர் முகமோ அதிர்ச்சியில் விரிந்தது. அதில் தெரிந்த ஆத்ரேயன் என்ற பெயரை பார்த்து அதில் அதே அதிர்ச்சியுடன் அவர் சிலை போல் நின்றிருக்க, இங்கு ஆரவிற்கோ நொடிக்கு நொடி கோபம் தலைக்கு ஏறி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் கோபத்தை மேலும் அதிகரிக்கும் விதமாக விக்ரமின் மொபைல் அடிக்க, அதை எடுத்து பார்த்தான் விக்ரம். மீரா தான் அழைத்திருந்தாள். அதை அட்டன் செய்து விக்ரம் காதில் வைக்க, அந்த புறம் கேட்ட மீராவின் அழுகை சத்தத்தில் ஒரு நொடி பதறிவிட்டான் விக்ரம். என்னாச்சு மீரா, ஏன் அழற? அவனின் அந்த வார்த்தையில் ஆரவின் பார்வை விக்ரமின் புறம் திரும்பியது. அவனின் குரலை கேட்ட மீராவின் அப்பா அம்மா கல்பனா கூட விக்ரமையை தான் பார்த்து கொண்டு அவன் அருகில் நின்றிருந்தார்கள். மீரா, என்னாச்சு மீரா, சொல்லு என்று விக்ரம் கத்த, அவனின் மொபைலை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டான் ஆரவ். மீரா திக்கி திணறி அழுது கொண்டே, அது விக்ரம், இசை 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 யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க என்று சொல்ல, அதை கேட்டு விக்ரம் கல்பனா எல்லாம் அதிர்ந்தார்கள் என்றால், இங்கு தேன்மொழிக்கும் அவளின் தாய் தந்தைக்கும் அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது அந்த செய்தி. ஆனால் ஏற்கனவே கட்டுக்கடங்காத கோபத்தில் இருந்தவனோ இப்பொழுது மேலும் ஆத்திரமானவன் அக்னி கக்கும் விழியுடன் குரலில் சீற்றத்தை கொண்டு, எப்படி நடந்தது என்று கேட்க, அவனின் குரலில் ஒரு நொடி மீரா பயந்து விட்டாள். பின், அது அரவணா, நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ சில பேர் வந்து இசையை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கூட
பிரின்சிபலும் இருந்தாரு. அதனால ஸ்டாஃப் எதுவும் கேட்கல. எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உடனே வெளியில வந்து அவங்கள தடுக்கிறதுக்குள்ள அவங்க இசையை கூட்டிட்டு போயிட்டாங்க என்று அழுது கொண்டே மீரா சொல்ல, இங்கோ முழு அரக்கனாக மாறி நின்றிருந்தான் ஆரவ். தப்பு பண்ணிட்ட, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஷாடோ. நீ என் இசையை தொற்றுக்க கூடாது என்று ஆத்திரத்தில் ஆரவ் கத்த, அவனின் அந்த கர்ஜனை குரலே அந்த ஊர் மக்களுக்கு பயத்தை தந்தது. இத்தனை நாள் அவனை அங்கிருந்தவர்கள் பார்த்தார்கள்தான். ஆனால் இப்படி ஒரு கோபத்தை அவர்கள் இதுவரையிலும் யாரிடமும் பார்த்ததில்லை. இப்பொழுது அந்த ஊரில் எரிந்து கொண்டிருந்த தீயெல்லாம் ஓரளவுக்கு அணைந்திருக்க அங்கே நின்றிருந்த அவனின் ஆட்களை பார்த்த ஆரவோ, எனக்கு அந்த காலேஜில் இருக்க பிரின்சிபல், அப்புறம் இந்த விஷயத்துக்கு காரணமான அந்த 4 ஸ்டாஃப் எல்லாரும் இப்போவே இங்கே வந்தாகணும் என்று கர்ஜிக்க, சரி என்று தலையசைத்த அவனின் காட்ஸோ வேகமாக கல்லூரி நோக்கி சென்றார்கள். அடுத்த 15 நிமிடத்தில் பிரின்சிபல் மற்றும் அந்த 4 ஸ்டாஃபை இழுத்து கொண்டு வந்து ஆரவின் முன்னால் தள்ள, அவனின் முன்னால் மண்டியிட்டு விழுந்தார்கள் அவர்கள் ஐவரும். பிரின்சிபலை காலேஜிலிருந்து இழுத்து செல்வதை பார்த்து அந்த காலேஜில் படிக்கும் அத்தனை மாணவர்களும் மற்றும் ஸ்டாஃபும் கூட இவர்களின் பின்னால் வந்திருக்க, ஒட்டுமொத்த கல்லூரியும் இப்பொழுது அங்கேதான் நின்று கொண்டிருந்தது. அங்கிருந்த அத்தனை பேரின் பார்வையும் குழப்பத்துடனும் பயத்துடனும் ஆரவின் மேல் படிய, அந்த பார்வைகளுக்கு நடுவில் தன் முன்னால் மண்டியிட்டு இருக்கும் ஐவரையும் கண்ணில் அனல் கக்க முறைத்து கொண்டு அவர்களுக்கு முன்னால் அரக்கனாக நின்றிருந்தான் ஆரவ். அவர்களுடன் மீராவும் வந்திருந்தாள். அங்கிருந்த விக்ரமை பார்த்தவள் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக சென்று அவனை அணைத்து கொண்டாள். அவளின் தலையை ஆதரவாக வருடி கொடுத்தான் விக்ரம். ஆனால் அவள் அழுகையை நிறுத்தவே இல்லை. இங்கு ஆரவின் முன்னால் மண்டி போட்டிருந்த அந்த பிரின்சிபலோ, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற ஆரவ். உன் தம்பி கமிஷனரா இருக்கலாம், ஆனா அதுக்காக நீ இப்ப பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கான பலன் எப்படி இருக்கும்ன்றத உன் கனவுல கூட நீ யோசிச்சிருக்க மாட்ட. அந்த அளவுக்கு உனக்கு மோசமான தண்டனை கிடைக்க போகுது. நீ என் மேல கை வச்சா அது என்ன இல்லை, ரேயன் காலேஜ் மேலேயே கை வச்ச மாதிரி. அப்புறம் ஆத்ரேயன் சார் உன்னை சும்மா விட மாட்டாரு என்று சொல்ல நக்கலாக அவனை பார்த்தான் ஆரவ். உன் தம்பி போலீஸ்ன்ற தைரியத்துல தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் நினைச்சா உன் தம்பியால போலீஸாவே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நேற்று நைட்டு நடந்த பிரச்சனைக்கும் நீதான் காரணம்னா நிச்சயம் ஷாடோ உன்னையும் உன் பொண்டாட்டியும் உயிரோட விட மாட்டாரு என்று சொன்ன அடுத்த நொடி அவரின் கழுத்தை நெரித்திருந்தான் ஆரவ். அவரின் கழுத்தை இறுக்கி பிடித்தவன் மேலே தூக்க, அவர் கால்களோ காற்றில் தள்ளாடி கொண்டிருந்தது. அவரை முறைத்து பார்த்த ஆரவோ அவரின் கழுத்தை மேலும் நெருக்கியவன், என்ன சொன்ன? அந்த ஷாடோ என்னையும் என் பொண்டாட்டியும் கொன்னுடுவானா என்று சிரித்தவன், நீ சொன்னது கரெக்டு தான். நேற்று அந்த பாக்ஸை நான் தான் எடுத்தேன், என்கிட்ட தான் இருக்கு. ஆனா ஒருபோதும் உங்களுக்கு அது திரும்ப கிடைக்காது. ஆமா, ஒரு பாக்ஸுக்கே இந்த கத்திக்கிட்டு இருக்கியே. இப்போ அந்த ஃபேக்டரி மொத்தமும் என் கண்ட்ரோல்ல இருக்கு, அது தெரியுமா உனக்கு என்று கேட்க அதிர்ந்து விட்டார் பிரின்சிபல். அவரால் நம்பவே முடியவில்லை. அந்த ஃபேக்டரி ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா. எப்படி ஆரவால் அங்கே செல்ல முடிந்தது? அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்டரி அவன் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று சொல்கிறானே, நிச்சயம் அவன் பொய் சொல்கிறான் என்று நினைத்தவர் அவனை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு, உன்னால் அது என்னைக்குமே முடியாது. இந்த இடத்துக்குள்ள போனா இல்லை, போகணும்னு நினைச்சா கூட ஷாடோ உன்னை கொன்றுவான் என்று அந்த பிரின்சிபல் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் ஆரவ். அவனின் சிரிப்பில் மகிழ்ச்சி இல்லை, அதற்கு மாறாக அவனின் அந்த சிரிப்பு எதிரில் இருந்தவர்களுக்கு மரண பயத்தை கொடுத்தது. அந்த பயத்துடன் மிரட்சியாக அவனை பார்த்து கொண்டிருக்க, அவர்களை பார்த்த ஆரவோ, என்ன அந்த ஷாடோ கொன்னுடுவானா? அவனால இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது என்று
அழுத்தமாக சொன்னவன், அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்ன? ஆத்ரேயன் என்னை சும்மா விட மாட்டானா என்று சொல்லி நக்கலாக இதழ்வழைத்து விட்டு, உனக்கு ஆத்ரேயன் யாருன்னு தெரியுமா என்று கேட்டான். அதில் அந்த 5 பேரும் குழப்பமாக ஆரவை பார்த்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, காலேஜ் ப்ரொஃபசர், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அனைவரும் ஆரவை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் கிருஷ்ணா நந்தினியும் அடக்கம். ஏனென்றால் அவர்கள் யாருமே இதுவரை ஆத்ரேயனை பார்த்ததில்லை. ஆனால் அங்கிருந்த ஊர் மக்களுக்கோ அவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள் என்று கூட தெரியவில்லை. அந்த பிரின்சிபல் ஆரவையே குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க, அவரை பார்த்த ஆரவோ, என்ன அப்படி முழிக்கிற? இவ்வளோ நேரம் நீ எந்த ஷேடோவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கியோ அந்த ஷேடோவோட கதை இன்னையோட முடிய போகுது என்று ஆரவ் சொல்ல, அவரை பார்த்து சிரித்த அந்த பிரின்சிபலோ, நீ சொல்றதெல்லாம் நடக்காது, ஷேடோவை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் நெருங்க முடியாது என்று சொல்ல, அவரை நக்கலாக பார்த்த ஆரவ், உண்மைதான், இதுவரைக்கும் அவன் யாராலையும் நெருங்க முடியாம இருந்திருக்கலாம், அவன் ட்ரக்ஸை யாராலையும் தொட முடியாம இருந்திருக்கலாம், ஆனா அவன் என்னோட காலேஜ்குள்ள வந்து பெரிய தப்பு பண்ணிட்டான். எவ்வளோ தைரியம் இருந்தா என் காலேஜ்குள்ள வந்தது மட்டும் இல்லாம என் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ல விளையாடி இருப்பான். இது எல்லாத்துக்கும் மேல என் இசையை கடத்தி அவன் வாழ்க்கைய அவனே அழிச்சுக்கிட்டான் என்று ஆரவ் சொல்ல சொல்ல அது அந்த பிரின்சிபலுக்கு மாபெரும் பயத்தை கொடுத்தது. இருந்தும் பயத்தை உள்ளேயே மறைத்தவர், நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உன் காலேஜா என்று புரியாமல் பார்த்து, பின் உன்னால உன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கவே முடியாது, அவளை ஷேடோ எங்க வச்சிருக்கான்றத கண்டுபிடிக்கவே உனக்கு பல வருஷம் ஆகும், அப்படி இருக்கிறப்ப நீ ஷேடோவோட வாழ்க்கையை முடிக்க போறியா என்று அவர் கேட்க, அவரை பார்த்து லேசாக சிரித்த ஆரவோ திரும்பி விக்ரமை பார்த்து, விக்ரம் இசை எங்க இருக்கா என்று கேட்க, தன் மொபைலை எடுத்த விக்ரமோ ஆரவை பார்த்து லேசாக சிரித்து விட்டு, பக்கத்துல இருக்க ஒரு காட்டுலடா, அங்கதான் அந்த ஷேடோ அவளை வச்சிருக்கான், அவனோட ஆட்கள் ஒரு 50 பேர் அங்க இருக்காங்க, அவனும் அங்கதான் இருக்கான் என்று சொல்ல, அதை கேட்டு ஏளன சிரிப்புடன் அந்த பிரின்சிபலை பார்த்தான் ஆரவ். அவரோ புரியாமல், எப்படி எப்படி உங்களால இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடிஞ்சது என்று கேட்க, அவனை முறைத்து பார்த்த ஆரவோ, ரேயன் குரூப்ஸ்ன்ற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே கட்டுப்படுத்துற என்னால என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இந்த ஆத்ரேயனோட பொண்டாட்டி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவளை நான் கண்டுபிடிச்சிடுவேன் என்று அவனை ஆத்ரேயன் என்று சொல்ல, அதை கேட்ட அங்கிருந்தவர்கள் அதிர்ந்து விட்டார்கள். அந்த 4 ஸ்டாஃப்களில் ஒருவரோ மயங்கி விழுந்து விட்டார். ஆரவ் தான் ஆத்ரேயன் என்பதை அறிந்து பிரின்சிபலுக்கோ உடல் நடுக்கம் எடுக்க ஆரம்பித்தது. தான் முன்னால் இருப்பது ஒரு போலீஸ் கமிஷனரின் அண்ணன் என்று நினைத்துதான் இவ்வளவு நேரமும் பயந்தாலும் தைரியமாக பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுதோ தன் கண் முன்னால் நிற்பது ஆத்ரேயன் என்பதை அறிந்தவருக்கோ உடல் நடுக்கம் எடுத்தது. முன்பு அவன் சொன்ன என் காலேஜ் என்றதற்கான அர்த்தமும் இப்பொழுது புரிந்தது. அதில் அவர் உடல் நடுங்க என்ன செய்வது என்று தெரியாமல் ஆரவின் முன்னால் நின்று கொண்டிருந்தார். இங்கு இப்படி இருக்க அங்கு கிருஷ்ணா நந்தினி எல்லாம் அதிர்ச்சியின் உச்சத்திலேயே இருந்தார்கள். அவர்களால் நம்ப முடியவில்லை. இவ்வளவு நாள் தங்களுடன் நண்பன் போல் பழகியவன்தான் தங்களின் கல்லூரியின் சேர்மன் ஆத்ரேயன் என்று நினைக்கையில் அவர்களுக்கு ஒரு நொடி தலையே சுற்றுவது போல் இருந்தது. அவர்களால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஏன் அங்கிருந்த ஒவ்வொரு மாணவர்களும் கூட அத்தனை அதிர்ச்சியில் இருந்தார்கள். தங்கள் கல்லூரியில் கேண்டீன் நடத்தியவர்தான் தங்களின் சேர்மன் என்பதை அறிந்து. இங்கு தேன்மொழியெல்லாம் உடல் வடவெடுத்து நின்றிருந்தாள். அவளுக்கு காலையில் அவள் செய்த செயல் வேறு நினைவுக்கு வர, இப்பொழுது ஆத்ரேயன் என்பதை அறிந்து கொண்டவளுக்கோ உலகமே ஒரு நொடி சுழற்சியை நிறுத்தி கொண்டது போல் இருந்தது.
அவனின் இந்த கோவ அவதாரத்தை பார்த்தவளுக்கோ கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு வந்தது. அவளின் அந்த நிலையை பார்த்த அவளின் தாய் தந்தையோ, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, அவன் என்ன சொல்றான், ஏதோ ஆத்திரேயனுங்கிறான் என்று கேட்க, அவரை பயத்துடன் பார்த்த தேன்மொழியோ, அம்மா அம்மா, அது அது அந்த இசையோட புருஷன் ஆரவ் தான் ஆத்திரேயன்னு சொல்றான் என்று சொல்ல, யாரு அந்த ஆத்திரேயன் என்று கேட்டார் கமலா. ஐயோ அம்மா, எங்க காலேஜ் ஓனரை பத்தி தெரியும் தானே உங்களுக்கு என்று கேட்க, அவளை பார்த்த சுதாகரோ, ஆமாம்மா, உங்கள் காலேஜ் ரெயின் குரூப்ஸுக்கு சம்மந்தப்பட்டது தானே, அவங்க கால் பதிக்காத துறையே இல்லைங்கிற மாதிரி எல்லா துறையிலையுமே நிலச்சி நிற்கிறாங்களேம்மா என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்த தேன்மொழியோ, அதோட ஓனர் தான் ஆத்ரேயன் என்று சொல்ல, இங்கு கமலா மற்றும் சுதாகருக்கோ ஒரு நொடி நெஞ்சு வலியே வருவது போல் இருந்தது. நீ என்ன சொல்ல வர, உன் காலேஜ் ஓனர் தான் அந்த இசை புருஷன்னு சொல்றியா என்று திக்கி திணறி கமலா கேட்க, நான் சொல்லலை, அவன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்று சொன்னார். தேன்மொழியோ, எனக்கு பயமா இருக்குமா, அவன் சொன்னது மட்டும் உண்மைனா நிச்சயம் இசையை கடத்தினதுக்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு தெரிஞ்சா என்னை சும்மாவே விடமாட்டான் என்று சொல்ல, அதை கேட்ட கமலா மற்றும் சுதாகருக்கு கூட பயமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தங்களை ஏதோ ஒரு பெரிய பணக்காரன் தான் இவ்வளவு நாளாக பழிவாங்கி கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தாலும் அது யார் என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அது யார் என்று புரிந்தது. தங்களின் அத்தனை வேதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் ஆரவ். அவன்தான் இசைக்காக தங்களை பழிவாங்கி இருக்கிறான் என்று இப்பொழுது தெரிந்து கொண்டவர்களுக்கோ மேலும் பயத்தில் உடல் நடுங்கியது. தேன்மொழி செய்ததற்காக என்ன செய்வானோ என்று. ஆரவ் தான் ஆத்ரேயன் என்பதை அறிந்து அதிர்ச்சியுடன் இருந்த பிரின்சிபல் மற்றும் அந்த நாள் வரையும் பார்த்த ஆரவோ தன் காட்ஸ் மூவரை அழைத்தவன் அவர்கள் ஐவரையும் அடிக்க சொன்னான். எவ்வளவு கத்தனாலும் விடாதீங்க, ஒருவேளை வலி தாங்காம மயங்கி விழுந்தா தண்ணி தெளிச்சு எழுப்பி அடிங்க. நான் திரும்பி வர வரைக்கும் இவங்களை அடிக்கிறத நீங்க நிறுத்தவே கூடாது. அதே சமயம் இவங்க உயிரோட தான் இருக்கணும் என்று ஆரவ் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த அனைவரும் அதை தான் நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஹெலிகாப்டர் சரியாக ஆரவின் அருகில் வந்து தரையிறங்க, அப்பொழுது ரிஷி என்று அழைத்த ஆரவ், ரிஷி அவனின் அருகில் வந்தவுடன், அம்மா மீரா, அப்புறம் மீராவோட அப்பா அம்மா, இவங்களை சேஃபா பார்த்துக்கோ என்று சொன்னவன் திரும்பி விக்ரமை பார்க்க, அவனை பார்த்து லேசாக தலையசைத்த விக்ரமோ அதிர்ச்சியுடன் ஆரவ் மற்றும் விக்ரமை பார்த்து கொண்டிருந்த மீராவை அவனின் அன்னையிடம் ஒப்படைத்து விட்டு ஆரவுடன் சேர்ந்து அந்த ஹெலிகாப்டரில் ஏறினான். அவர்கள் இருவரும் அதில் ஏறிய அடுத்த நொடி அங்கிருந்து பறந்து சென்றது அந்த ஹெலிகாப்டர். அதை தான் வாயை பிளந்து கொண்டு அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கு இசையை கடத்தி கொண்டு வந்திருந்த அந்த ஷேடோவோ ஒரு காட்டிற்குள் அவளை அடைத்து வைத்திருந்தான். அங்கே அவனின் ஆட்கள் 50 பேர் இருந்தார்கள். அந்த காட்டிற்கு நடுவில் ஒரு சிறிய மரவீடு போல் கட்டியவன் அதில்தான் இருந்தான். இசை சிறிதளவு கூட பயப்படவில்லை. அவள் மிகவும் தைரியமாக அமர்ந்திருந்தாள். அவளின் மனதில் ஆரவ் அன்று சொன்ன அந்த வார்த்தை அழியாமல் பதிந்திருந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் உனக்காக நான் வருவேன், மட்டும் உன் மனசுல வச்சுக்கோடி என்று அன்று ஆரவ் சொன்னது இப்பொழுதும் அவள் மனதில் ஒலிக்க, தான் எங்கிருந்தாலும் தன்னை தேடி தன்னவன் வருவான் என்ற நம்பிக்கையில் தைரியமாக அமர்ந்திருந்தாள் இசை. அவளின் அந்த தைரியம் ஷேடோவிற்கு கூட சற்று வியப்பாக தான் இருந்தது. பின்ன இருக்காதா, அவள் அருகில் இருபுறமும் அவள் தலையை நோக்கி கன் பாயிண்ட் செய்து இருவர் நின்றிருக்க, ஆனால் அவளோ கொஞ்சம் கூட பயமில்லாமல் தைரியமாக அமர்ந்திருந்தாள். அதை பார்த்தவனுக்கு கூட சற்று கடுப்பாக தான் இருந்தது. அதில் கோபமாக அவன் இசையை பார்த்தவன், என்ன
2 பேர் கன்னோட பாயிண்ட் பண்ணி நிற்கிறாங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் உட்காந்துருக்க. என்ன திமிரா? இல்லை எந்த தைரியத்தில் நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க? உன் புருஷன் வருவானா? இல்லை உன்னோட புருஷனோட தம்பி அந்த போலீஸ் வந்து உன்னை காப்பாற்றுவானா என்று சொன்னவன் சத்தமாக சிரித்து விட்டு, அப்படியெல்லாம் எவனும் என் இடத்துக்குள்ள வர முடியாது. இது ஒரு பெரிய காடு. இதோட வழியை கரெக்டாக தெரியாமல் எவனாலையும் சரியான இடத்துக்கு வர முடியாது. ஒருவேளை உன் புருஷனோ இல்லை அவன் தம்பியோ உள்ளே வந்தா கூட வழி மாறி போயிடுவாங்களே தவிர என் இடத்த ரீச் பண்ணவே முடியாது என்று அவன் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அவன் இருந்த இடத்திற்கு பல ட்ரோன்கள் பறந்து வந்து கொண்டிருந்தது. அதை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தான் ஷாடோ. அவனின் ஆட்களோ வேகமாக அந்த ட்ரோனை சுட ஆரம்பிக்க, ஆனால் கட்டுக்கடங்காமல் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் அங்கே வந்து கொண்டிருந்தது. அதை புரியாமல் குழப்பத்துடனும் அதிர்ச்சியுடனும் பார்த்து கொண்டிருந்தான் ஷாடோ. இசையும் கூட அதிர்ச்சியாக அதை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்க, அவன் இருந்த இடத்திற்கு காற்றை கிழித்து கொண்டு அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவே 3 ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கியது. அவன் புரியாமல் அதையே பார்த்து கொண்டிருக்க, அதில் நடுவில் இருந்த ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கினார்கள் ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும். ஆரவின் அந்த கம்பீர தோற்றத்தை கண்ட ஷாடோ கூட ஒரு நொடி வியந்துதான் பார்த்தான் அவனை. பின் மீதமிருந்த 2 ஹெலிகாப்டரிலிருந்து ஆரவின் பாடிகார்ட்ஸ் இறங்க, அப்பொழுது அந்த இடத்தை சுற்றி ரவுண்ட் அப் செய்து பல கார்கள் வந்து நின்றன. அந்த கார்களிலிருந்து மிலிட்ரி ஃபோர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ், பின் ஆரவின் ஸ்பெஷல் பாடிகார்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என அனைத்து ஃபோர்ஸையும் இறக்கியிருந்தான் ஆரவ். அதையெல்லாம் பார்த்த ஷாடோவிற்கோ ஒரு நொடி அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இவனால் இது அனைத்தையும் செய்ய முடியும் என்று குழம்பினான். அந்த ஆட்களை எல்லாம் பார்த்தவனுக்கோ தான் இன்று நிச்சயமாக மாட்டப்போகிறோம் என்று புரிந்தது. அதில் அவன் கோபமாக ஆரவை பார்க்க, அவனை விட கொலை வெறியில் அவனை முறைத்து கொண்டிருந்தான் ஆரவ். யார் இவன்? எதற்காக என் வழியில் தலையிடுகிறான்? அது மட்டும் இல்லாமல் எப்படி இவனால் தன் இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தது? இவ்வளவு ஃபோர்ஸுடன் இங்கு வந்திருக்கிறான் என்றால் நிச்சயம் இவன் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான் என்பதை உணர்ந்த ஷாடோவோ ஆரவ் யார் என்று தெரியாமல் குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க, அங்கே அமர்ந்திருந்த இசையின் ஆரவ் என்ற அழைப்பில் அறிந்து கொண்டான் இவன் அவளின் கணவன் என்று. அதில் மேலும் அதிர்ச்சி அடைந்தான் ஷாடோ. அவனுக்கு புரிந்துவிட்டது ஆரவ் சாதாரண ஆள் இல்லை என்று. ஆனால் எதற்காக அவன் சாதாரண ஆள் போல் இங்கு வந்திருக்கிறான்? தன்னை பிடிக்கவா? ஆனால் தன் விஷயத்தில் தலையிட அவனுக்கு அவசியம் என்ன என்று யோசித்து கொண்டிருந்தவனின் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளையே படித்து கொண்டிருந்தான் ஆரவ். அப்பொழுது ஷாடோ கண்ணசைக்க, ஷாடோவின் ஆட்களோ ஆரவை நோக்கி சுடப்போகும் சமயம் அங்கே கீழே தரை இறங்கியிருந்த ட்ரோன்களில் ஒரு ட்ரோன் வெடித்தது. அதில் அவன் ஆட்களில் 2 இறந்து போனார்கள். அதை மிரட்சியுடன் பார்த்தான் ஷாடோ. அவனின் ஆட்களுக்கோ பயம் தொற்றிக்கொண்டது. என்ன பார்க்குற? இங்கே இருக்கிற ஒவ்வொரு ட்ரோன்ஸும் பாம்போட ஃபிட் பண்ணப்பட்டது. ஒருவேளை எங்களை தாக்க நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா கூட இங்கே இருக்கிற அத்தனை ட்ரோன்ஸும் வெடிக்கும் என்று ஆரவ் மிரட்டலாக கூற, ஷாடோவின் ஆட்களுக்கோ பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ஏனென்றால் 1-2 ட்ரோன்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் அவர்களை சுற்றி அங்கு இருந்தது. அதில்தான் பயத்தில் முகம் வெளிரி நின்றிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நின்றிருந்த ஷாடோவிற்கு புரிந்தது தன்னால் இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்று. அதில் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தவனின் கண்ணில் பட்டாள் இசை. அவளை பார்த்த மறுநொடி ஆரவின் பலவீனம் அவள்தான் என்பது அவனுக்கு நினைவு வர, வேகமாக அவளின் கைகளை பற்றி தன் அருகில் இழுத்தவன் அவள் தலையில் கன்னை வைத்தான்.
பிறகு ஆரவை பார்த்து நக்கலாக சிரித்தவனோ, இங்க பார், என்ன இங்கிருந்து போகட்டும், என்னை மட்டும் நீ போக விடல, இவளை கொன்றுவ என்று சொல்ல, ஆரவோ உதட்டில் உறைந்த புன்னகையோடு அவனை தான் பார்த்து கொண்டிருந்தான். தான் அவனின் மனைவியை கொன்று விடுவேன் என்று சொல்லியும் கூட சிரிப்புடன் தன்னை பார்ப்பவனை கண்டு ஷாடோவிற்கு கூட உள்ளுக்குள் பயம் வரதான் செய்தது. ஏனென்றால் அவன் உதட்டில் மட்டும்தான் புன்னகை இருந்தது. கண்களோ இப்பொழுதே உன்னை கொன்று விடுவேன் என்னும் அளவிற்கு கொலை வெறியில் அவனை பார்வையாலே எரித்து கொண்டிருந்தது. அதில் பயந்த ஷாடோவோ ஆரவை பார்த்து, நீ என்ன லூசா, நான் உன் பொண்டாட்டியை கொன்னுடுவேன்னு சொல்ற, நீ சிரிச்சுட்டு நிக்கிற, அப்போ உனக்கு இவ வேணாமா என்று அவன் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே அவன் தலையில் ஒரு ட்ரோன் வந்து அமர்ந்தது. அதில் நடுங்கி விட்டான் ஷாடோ. வேகமாக தன் தலையில் இருந்து அந்த ட்ரோனை எடுக்க முயலோ, ஆனால் அதுவோ வரமாட்டேன் என்று அழுத்தமாக அவன் தலையை பிடித்து கொண்டிருந்தது. அதில் பதறியவனோ இசையை கையை விட்டுவிட, அதில் வேகமாக இசையை தன்னை நோக்கி இழுத்த ஆரவ் அவளை தன் பின்னால் நிறுத்தி கொண்டவன் ஷாடோவின் நெஞ்சிலே எட்டி உதைத்தான். அதில் சற்று தூரம் பறந்து சென்று விழுந்தான் ஷாடோ. தன் அவனின் அருகில் வந்த அடுத்த நொடி அவனை இறுக்கமாக அணைத்திருந்தாள் இசை. இவ்வளவு நேரம் என்னதான் அவன் வருவான் என்ற நம்பிக்கையில் தைரியமாக இருந்தாலும் மனதில் சிறு பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. இப்பொழுது தன் அவனின் அருகில் இருந்த அந்த நொடி இந்த உலகத்திலேயே அவள்தான் பாதுகாப்பாக இருப்பது போல் உணர்ந்தாள் இசை. அந்த உணர்விலேயே ஆரவை இறுக்கி அணைத்து கொண்டாள். ஆனால் இந்த முறை இசை பயத்தால் அழவில்லை. அதை ஆரவும் உணர்ந்துதான் இருந்தான். அதில் அவளின் இரு கன்னங்களையும் தன் கைகளை கொண்டு பற்றியவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு விட்டு அவளின் விழி பார்த்தவன், நீ இப்படி பயப்படாம தைரியமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்டாட்டி என்று சொல்ல, அவனை பார்த்து அழகாக சிரித்தாள் இசை. ஆனால் அவர்களை பார்த்து கொண்டிருந்த ஷாடோவிற்கு தான் ஆத்திரமாக வந்தது. அதில் சத்தமாக ஆரவை பார்த்தவன், டேய் என்னடா பண்றீங்க, நான் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல்டா, ஆனா என்ன ஒரு மனுஷனாவே மதிக்காம நீங்க பாட்டுன்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவன் காட்டு கத்தாக கத்த, ஆனால் அவனை துளி கூட கண்டு கொள்ளவில்லை ஆரவ். ஷாடோவை பார்த்து சிரித்த விக்ரமோ, ஏய் பைத்தியமே, அவன் பொண்டாட்டி கூட இருக்கும் போது உலகமே அழிஞ்சாலும் மற்ற விஷயத்த கண்டுக்க மாட்டான், இதுல நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்னெல்லாம் அவன் மதிப்பான வேற நினைக்கிறியா என்று கேட்க, கடுப்பான ஷாடோவோ ஆரவை தாக்க வர சட்டென்று இசையை தன் பின்னால் நிறுத்தியவன் அவனின் கழுத்தை பிடித்திருந்தான். அதில் இசைக்கு ஒரு நொடி பயத்தில் முகம் வெளிறிவிட்டது. அவனின் கழுத்தை அழுத்தமாக நெரித்தவன் தன்னை தாக்க வந்த ஷாடோவின் கரங்களை பிடித்து அவனின் முதுகிற்கு பின்னால் வைத்து முறுக்க, அப்பொழுது சற்று முன் அவன் இசையின் கைகளை பற்றி இழுத்தது நினைவு வர, இந்த கை தானடா என் இசையை தொட்டுச்சு என்று கேட்டவன் அவனின் கைகளை பட்டென்று உடைத்திருந்தான். அதில் ஷாடோ வலியில் அலறினான். அவனை பார்த்த விக்ரமோ, இவனை யாரு இவ்வளோ பெரிய கிரிமினல்னு சொன்னது, இவனுக்கு ஒரு பில்டப்பு வேற என்று நொந்து கொண்டு அமைதியாக அங்கு நடக்கும் சண்டையை பார்த்து கொண்டிருந்தான். அவனோ ஆரவை தாக்க எவ்வளவோ முயற்சி செய்து விட்டான். ஆனால் அவனின் ஒரு அடி கூட ஆரவின் மேல் படவில்லை. ஆனால் ஆரவோ அவனை சரமாரியாக போட்டு அடித்தான். பிறகு அவனை கீழே தள்ளி அவனின் கழுத்தின் மேல் காலை வைத்தவன், எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே உன்னை கொன்று போடுறோன்ற அளவுக்கு வெறி இருக்கு, எவ்வளோ தைரியம் இருந்தா என் இசையை கடத்திருப்ப என்று ஆரவ் கேட்க, மூச்சு விட முடியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தான் ஷாடோ. ஆனா என்ன பண்றது, நான் சட்டத்தை மதிக்கிறவனாச்சு, அதனால உன்னை கொல்ல மாட்டேன். பிறகு மூச்சு விட முடியாமல் கிட்டத்தட்ட உயிர் போகும் நிலையில் தவித்து கொண்டிருந்த ஷாடோவை பார்த்த ஆரவோ, நீ எவ்வளவோ பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்க, அப்பெல்லாம் மாட்டாதவன் இப்ப ஏன் மாட்டின தெரியுமா என்று கேட்க,
அதே கேள்விதான் ஷேடோவின் மனதையும் உறுத்திக் கொண்டிருந்தது. அவன் எவ்வளவோ பெரிய தப்பை எல்லாம் செய்திருக்கிறான். எத்தனையோ நாட்களில் அவனின் ட்ரக் பிசினஸை அவன் நடத்தி இருக்கிறான். ஆனால் அப்பொழுதெல்லாம் மாட்டாதவன் இன்னும் இந்த சிறிய வில்லேஜில் அவன் ஆரம்பிக்க கூட இல்லை. இப்பொழுதுதான் கொண்டு வந்திருக்கிறான். பெரிய பெரிய சிட்டிகளில், உலகின் பல்வேறு முக்கிய நாடுகளில் கூட ஈஸியாக தன் ட்ரக்ஸை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தவன். அங்கு கூட எவரிடமும் மாட்டியது கிடையாது. தன் முகத்தை கூட எவரும் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கையில் இந்த ஒரு சாதாரண சின்ன வில்லேஜில், அதுவும் போலீஸ் கண்ட்ரோல் கூட பெரிதாக இல்லாத ஒரு இடத்தில் இன்னும் அவன் ஆரம்பிக்க கூட இல்லை. அதற்கு முன்னே அவன் மாட்டியது அவனுக்கு அவமானமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சாத்தியம்? தான் எங்கே எந்த தவறு செய்தோம் என்று யோசித்து கொண்டிருந்தான். அதை உணர்ந்த ஆரவ், நீ செஞ்ச தப்பு என்ன தெரியுமா என்று கேட்க, மூச்சு விட போராடியவனோ அமைதியாக ஆரவை பார்த்தான். நீ எல்லாமே கரெக்டாக தான் பண்ண, உன் பிளான் எல்லாம் கரெக்டு தான். பழைய ஃபேக்ட்ரி யூஸ் பண்ண, ஹைவேஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண நினச்ச, சந்தேகம் வராதபடி இந்த வில்லேஜை சூஸ் பண்ண, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்கு என் காலேஜ் மூலமாக போகணும்னு நினச்ச பார்த்தியா? உன்னோட கொரியர்ஸா என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ண நினச்ச பார்த்தியா? அதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு என்று சொன்னவன் இதற்கு மேலும் தான் அவன் கழுத்தில் மிதித்தால் அவன் இறந்து விடுவான் என்பதை உணர்ந்து அவன் கால்களை எடுத்துக்கொள்ள வேகமாக தன் கழுத்தினை பிடித்து இரும்பிக் கொண்டிருந்தான். அவனுக்கு மூச்சு விடவே மிகவும் சிரமமாக இருந்தது. அதில் இரும்பிக் கொண்டே, யார் நீ என்று அவன் கேட்க, அவனை பார்த்து சத்தமாக சிரித்த விக்ரமோ, ஏண்டா இன்னுமா உனக்கு இவன் யாருன்னு தெரியல? இவ்வளோ டைலாக் பேசியிருக்கான், என் காலேஜை தொட்டது தான் தப்புன்னு. அப்போ கூட புரிஞ்சுக்க முடியாம இவ்வளோ முட்டாளா இருக்க. எனக்கு எதுக்குடா இந்த கிரிமினல் வேலைலாம்? அதெல்லாம் மூளை இருக்கிறவன் செய்யணும், நீ எல்லாம் ஏன் செய்யற என்று கேட்டவன் ஷேடோவை பார்த்து ஆரவின் தோள்களில் கைகளை போட்டு, இவன் யாருன்னு தானே கேட்ட? ஆரவ் ஆத்ரேயன். உன் ட்ரக்ஸ் சப்ளைக்கு எந்த காலேஜை யூஸ் பண்ணிக்கிட்டியோ அந்த காலேஜோட ஓனர், ரேயன் குரூப்ஸோட சேர்மன் ஆத்ரேயன் என்று சொல்ல, ஷேடோவிற்கு இப்பொழுது புரிந்தது அவன் எப்படி மாட்டினான் என்று. அது மட்டும் இல்லாமல் அங்கு சுற்றி இருக்கும் அத்தனை பேரையும் பார்த்தவன், இங்கு இத்தனை ஃபோர்ஸ் வந்திருப்பதற்கான காரணம் தன்னை பிடிப்பதற்கல்ல, தான் ஆத்ரேயனின் மனைவியை கடத்தியதற்கு என்று அப்பொழுதே உணர்ந்து கொண்டான். விக்ரம் திரும்பி பின்னால் இருந்த போலீஸ்க்கு சைகை செய்ய, முன்னால் வந்தவர்கள் கீழே விழுந்து மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த ஷேடோவை இழுத்து அவனின் கைகளில் விலங்கை மாட்டினார்கள். அதை பார்த்து லேசாக சிரித்த ஷேடோவோ ஆத்ரேயனை பார்த்து, நீ தப்பு பண்ணிட்ட, நான் கொன்றுக்கணும், அதை விட்டுட்டு சட்டப்படிதான் நடப்பேன்னு சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கு, அதை வச்சு நான் ரொம்ப ஈஸியாகவே வெளியே வந்துடுவேன். இப்போ வேணா என்னால் உன்னை பழிவாங்க முடியாத உயரத்தில் நான் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நிச்சயம் உன்னை பழி வாங்கியே தருவேன் என்று ஆரவை பார்த்து சொல்ல, அவனை பார்த்து லேசாக சிரித்த ஆரவோ, நீ என்ன பழி வாங்க போறியா? அதுக்கு நீ முதல்ல வெளியே வரணும்ல என்று ஆரவின் வார்த்தைகள் மிகவும் அழுத்தமாக வந்து விழுந்தன. ஆனால் அந்த அழுத்தமான வார்த்தைகளில் இருந்த உள்ளர்த்தம் பாவம் ஷேடோவிற்கு தான் தெரியவில்லை. பின் அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஷேடோவின் அந்த 50 பேரையும் இழுத்து செல்ல அங்கிருந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கிளம்பியது. ஆரவ் திரும்பி இசையை பார்க்க, ஆனால் அவளோ எப்பொழுது விக்ரம் ஆரவை ஆத்ரேயன் என்று சொன்னாலோ அப்பொழுதே அதிர்ச்சியில் உறைந்து சிலை போல் நின்றவள்தான். இப்பொழுது வரைக்கும் அப்படியேதான் நின்றிருந்தாள். அதை பார்த்த விக்ரமோ திரும்பி ஆரவை பார்க்க, அவனோ ஒரு பெருமூச்சை விட்டவன் இசையில் அருகில் சென்று அவளின் கைகளை பற்றினான்.
அதில் உணர்வு வந்த இசை விழியகலாமல் அவனையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க, அதை ஆரவ் கவனித்தாலும் கூட அவளின் கைகளை பற்றி அழைத்து கொண்டு ஹெலிகாப்டரின் அருகில் சென்றவன் அவளை உள்ளே ஏறும்படி சொல்ல, அதை தான் மிரட்சியுடன் பார்த்தாள் இசை. ஏனென்றால் இதுவரையில் இசை காரில் கூட சென்றதில்லை. அப்படி பட்டவளை இப்பொழுது ஹெலிகாப்டரில் ஏறி சொன்னால் அவளும் என்னதான் செய்வாள்? அவள் அதே அதிர்ச்சியுடன் திரும்பி ஆரவை பார்க்க, அவனோ உள்ளே ஏறு என்று சொல்ல, அதன் பின் எதுவும் பேசாமல் அமைதியாக ஏறி அமர்ந்து கொண்டாள் இசை. அவர்கள் இருவருக்கும் தனிமை தர நினைத்த விக்ரமோ ஆரவை பார்த்து, நீ இசையை கூட்டிட்டு வா ஆரவ், நான் அந்த ஹெலிகாப்டர்ல வரேன் என்று சொன்னவன் அதில் சென்று ஏறிக்கொண்டான். பிறகு அங்கிருந்து ஒவ்வொரு ஹெலிகாப்டராக கிளம்ப ஆரம்பித்தது. மேலே வந்த உடனே பயத்தில் ஆரவின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள் இசை. அவள் பயப்படுகிறாள் என்பதை உணர்ந்த ஆரவ் அவளின் தோளை சுற்றி தன் கைகளை போட்டு அவளை தன்னோடு அணைத்து கொண்டான். இசை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளால் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவரவே முடியவில்லை. அவர்கள் வந்த அந்த ஹெலிகாப்டர் ஆரவ் முன்பு எங்கிருந்து சென்றானோ அதே இடத்திற்கு, அந்த ஊரின் மைய பகுதி வந்து நின்றது. இப்பொழுதும் கூட அந்த ஐவரையும் அடித்து கொண்டுதான் இருந்தார்கள் ஆரவின் ஆட்கள். அப்பொழுது ஆரவ் வந்த ஹெலிகாப்டர் வந்து தரையிறங்க, அதிலிருந்து முதலில் கம்பீரமாக இறங்கினான் ஆரவ். அங்கிருந்த அனைவரும் அவனை தான் பயத்தோடும் வியப்போடும் பார்த்து கொண்டிருந்தார்கள். கீழே இறங்கியவன் அவனின் கைகளை உள்ளே நீட்ட, அவனின் கைகளை பற்றி அந்த ஹெலிகாப்டரிலிருந்து கீழே இறங்கினாள் இசை. தன் கணவன் ஆரவ் தான் ஆத்ரேயன் என்பதை தெரிந்து கொண்ட இசை என்ன செய்ய போகிறாள்? ஷாடோ ஆரவிடம் சவால் விட்டது போல் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியில் வந்து விடுவானா? தன்னை பற்றிய உண்மைகளை இசைக்கு எப்படி புரிய வைக்கப் போகிறான் ஆரவ்? அவன் சொல்வதை பெண் அவள் ஏற்றுக்கொள்வாளா? சட்டத்தின் அரசன் என்று அழைக்கப்படுபவனிடம்தான் தான் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியில் வந்து விடுவோம் என்று சொன்னோம் என்று ஷாடோவிற்கு தெரிந்தால் என்ன செய்வான்? ஆரவ் தன் கல்லூரியில் கேண்டீன் நடத்துகிறான் என்னும் பொழுதே அவனுக்கு தான் தகுதி இல்லாதவள் என்று சொல்லி அவனை விட்டு விலகி செல்ல நினைத்த இசை இப்பொழுது ஆரவ் அவள் கல்லூரியின் ஓனர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ரேயன் சாம்ராஜ்யத்தின் தலைவன் ஆத்ரேயன் என்று தெரிந்து கொண்டவள் என்ன முடிவெடுக்க போகிறாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரோ ஒருவன் என் உயிரானான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.